ஹே guys, நான் உங்கள் லோகித் அஷ்வா. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து 2026 அதாவது 2025 to 2026 12th பேட்ச் பாஸ்ட் அவுட் நான். ஸோ ரிசல்ட்ஸ் என் 12th ரிசல்ட்ஸ்லாம் வந்திருக்கு. நான் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வரலைனாலும் லாங்குவேஜ் கொஞ்சம் கவுத்துடுச்சு. பட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த வருஷத்தோட டஃப்னஸுக்கு நான் என்ன எதிர்பார்த்தனோ ஆல்மோஸ்ட் அது வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு 2027 பேட்ச் ஓட டஃப்னஸ், கொஷின் பேப்பர் டஃப்னஸ் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே சொன்ன விஷயம் என்னென்னா, அதாவது யூடியூபர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடக்கூடிய சேனல், இவங்க எல்லாருமே சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கொஷின் பேப்பர் இந்த வருஷம் 3 சப்ஜெக்ட்டுமே டஃப். இது டஃப்ன்றது தாண்டி அவங்க கொடுத்த டைம் தான் இன்னும் ஹைலைட்டு. லைனாக 3 சப்ஜெக்ட்டுக்குமே 3 நாள் தான் டைமு. சரி, இந்த வருஷம் எலெக்ஷன், அதனால் வேகமாக முடிக்கணும்னு நினச்சி 3 நாள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈவனாக கொடுக்குறாங்க. கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸுக்கு சரி இந்த வருஷம் ஈஸியாக இருக்கும் பப்ளிக்கு. ஏன்னா இது டைம் டேபிள்ன்றது அக்டோபர் நவம்பர்லேயே கொடுக்குறது, ஓகேங்களா? கொடுத்துருக்கோம். சரி இந்த வருஷம் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸினா எப்படி வர 2024 வரைக்கும் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்ட்ரிக்டாக கேட்பான், டஃப்பாக. மீதி 2 சப்ஜெக்ட்டும் மாட்ரேட்டாவோ இல்லை ஈஸியாகவோ கேட்டு தான் வழக்கம். ஆனால் 2025 பப்ளிக்லேருந்து 3மே கொஞ்சம் மாட்ரேட்டாக கேட்க ஆரம்பித்தான். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 2025ஓட ஃபிசிக்ஸ் வந்து கம்பல்சரி கொஞ்சம் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து கேட்டது தான். அண்டு அந்த இயரில் இருக்கிறதுலே டஃப்பானது கெமிஸ்ட்ரி தான். புக்கிங் சைடு கொஷின்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. ஸோ நாங்கள் அந்த கொஷின் பேப்பர்லாம் பார்த்துருக்கோம், இல்லை பிவைக்யூஸ்லாம் பார்த்து படித்து ரெடி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். நாங்களே எப்படி கொஷின் கேட்டாலும் 2026 நல்லபடியாக எழுதணும்னு. பட் அவங்க தம்பி 2025 டஃப்பாக கேட்டாங்கன்னா இந்த வருஷம் ஈஸியாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் அதே ஸ்ட்ரீட்டை மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா இந்த காம்படிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏன்னா 2.5 லட்சம் பேர் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க ஆன் ஆவரேஜ். ஸோ இந்த காம்படிஷன்ஸை குறைக்கணும், அதாவது எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும் நல்ல காலேஜு கிடைக்கிறதுக்கு அப்படின்றப்போ கவர்மெண்ட் இந்த மாதிரி கொஷின் பேப்பரில் ட்விஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு 2027 பப்ளிக், அதாவது இந்த வருஷம் 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன நீங்கள், உங்களுக்கு இந்த வருஷம் பப்ளிக் டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமான்றத சொல்ல போகிறேன். உங்களை வீடியோ எண்ட் வரைக்கும்லாம் நான் கொண்டு போக விரும்பலை. 2027 பப்ளிக்கும் இந்த கட் ஆஃப் ரேஸில் இருக்கக்கூடிய மாணவர்களை குறைக்கும் விதமாக தான் இருக்கும். கட் ஆஃப் ரேஸை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோட டிமாண்ட் இருக்குது இல்லைங்களா, நீட்டு, ஜேஇ மாதிரி இருக்கிற கொஷின்ஸ். அப்போது அந்த மாதிரி கொஷின்ஸை டீல் பண்ணுறதுக்கு அந்தந்த போர்ட்ஸில் சம் நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அது காம்படிட்டிவ் சொல்லணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் சொல்லணும், சாரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டு, ஜேஇலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்போ எப்படியும் எல்லாமே வந்து சிலபஸில் இருக்குது. அந்த ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் மட்டும் தான் சிலபஸில் இருக்குது. கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி க்ரியேட்டிவாக கேட்கக்கூடிய. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் புதுசாக இருக்கப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்குதுன்னு தலை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க முன்கூட்டியே ஒரு இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் போர்டு எக்ஸாமில் சம் கொஷின்ஸை ட்விஸ்ட் பண்ணி நியூவாக கேட்டு அதை எப்படி அவன் டீல் பண்ணுறான், எப்படி அணுகிறான்றதை டெஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இந்த மாதிரி செட் பண்ணுறது. காலேஜ் அட்மிஷன்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கணுன்றதுக்காக டஃப்னஸ் ஏற்றுறாங்க. இது நீங்கள் எந்த யூடியூப் சேனல் பண்ணாலும் சொல்லுவாங்க. ஸோ எங்கேயாவது 3 கொஷின் இருக்குது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஏன்னா நான் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இது இருக்குது. நான் உங்களுக்கு இந்த 3 கொஷின் பேப்பர், சாரி இது நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இந்த 3 கொஷின் பேப்பரையும் உங்களுக்கு லைவாக காமிச்சு 2027 பப்ளிக் ஏன் டஃப்பாக இருக்கும்ன்றது சொல்லிட்டேன். பட் எங்கெல்லாம் செக் வைப்பேன், ஏன்னா உங்களுக்கு 12th பேட்டர்ன் நீங்கள் அடாப்ட் ஆக முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஃபஸ்ட்டு மிட்டம் நீங்கள் யோசிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட் மிட்டம் வந்துடும். ஆனால் நாங்கள் அந்த 1 இயர் ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்துருக்கோன்றப்போ உங்களுக்கு சம் அட்வைஸ் கொடுப்போம். நீங்கள் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். 12th கொஷின் பேட்டர்னாக இருக்கட்டும், எனிதிங் சிலபஸ் ஓரியன்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ வேகமாக வீடியோவில் போயிடலாம். நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய மார்க்ஸ் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் என்னை நம்பினீங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன், டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன்.
அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஆன்சர் இருக்கும். 3 கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறப்பவே இது அனலைஸ் பண்ணுற மூலமாக நீங்கள் எந்த ஏரியாஸை கவர் பண்ணால் நான் பண்ண மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ப்ளஸ் நான் வந்து ஃபிசிக்ஸில் 92 எடுத்திருக்கேன். அப்போது நான் ஏன் எங்கே 8 மார்க் லூஸ் பண்ணேன், நீங்கள் எதை கவர் பண்ணிங்கன்னா இந்த 8 மார்க்ஸை லூஸ் பண்ணாமல் தவிர்ப்பீங்கன்றதெல்லாம். அது மாதிரி மேக்ஸு 93 அண்ட் கெமிஸ்ட்ரி 95 இதெல்லாம் எங்கெல்லாம் லூஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ரியலாக கெமிஸ்ட்ரி டஃப்னாங்க. ஓகேங்களா, அந்த நடந்த 3 எக்ஸாம் கெமிஸ்ட்ரி நடந்தது, அடுத்து ஃபிசிக்ஸ் நடந்தது, அப்புறம் தான் மேக்ஸ் நடந்தது டைம் டேபிள் பிரகாரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரியலாக டஃப் கட் ஆஃப் ஏரியாவில் கை வைக்கணும்னு நினச்சி பண்ண ஒரு விஷயம் மேக்ஸ் தான் டஃப், ரியலி டஃப். ஃபஸ்ட்டு 1 மார்க்கில் எது க்ரியேட்டிவ்னு சொல்கிறேன், க்ரியேட்டடு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதோ இங்கே இருக்கீங்களா இந்த கொஷின் க்ரியேட்டட். ரெண்டாவது எது க்ரியேட்டட்னா இது க்ரியேட்டடு. இந்த கொஷின் தேர்டு கொஷின் க்ரியேட்டடு. 6th கொஷின் க்ரியேட்டட். ஆக்சுவலாக இது 6.9ல் ஆமாம் வெக்டர் அல்ஜிப்ரா வந்து உங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய சாப்டரு. அது நீங்கள் வேணும்னு ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்கவும் முடியாது, அதுக்குன்னு அவாய்டும் பண்ண முடியாது ஒரு மாதிரி ஒரு சாப்டர். ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் சார்லாம் வந்து 6.9லாம் கேட்டதே இல்லைப்பா பப்ளிக்லன்னாங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் அந்த 6.9ன்றது 5 மார்க் சாப்டர். அதோட ஃபார்முலாவாக இருக்கட்டும், அந்த சம்ஸ் வந்து 5 மார்க்கில் டிமாண்டிங்காக இல்லைனாலும் ஆனால் அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ஒரு 1 மார்க் எடுத்தான். ஸோ இது எனக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. இந்த 6th கொஷின், இந்த கொஷின் க்ரியேட்டட். 16th கொஷின் இது 10th இல்லை சாரி எசன்ட்ரியாசிட்டி ஆஃப் த சர்க்கிள். ஆமாம் இது 12th கொஷின், 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கொஷின் தான். ஏன்னா உங்களுக்கு 2 டைமென்ஷனல் அனலிட்டிக்கல் ஜாமெட்ரி 12th தான் படிக்கிறீங்க. நீங்கள் 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த அது கான்செப்ட் நல்லா கிராப் பண்ணிங்கன்னா சொல்லிடலாம். எசன்ட்ரிசிட்டி ஆஃப் த சர்க்கிள் 0 தான். க்ரியேட்டட். அண்ட் இந்த 18th கொஷின் இது க்ரியேட்டடு. இதை பார்க்குறப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து கம்புக்குன்னு 12th கவர்மெண்ட்டு ரெடி பண்ணி தரக்கூடிய ஒரு புக் இருக்குது, கம்புக்குன்னு. அந்த கம்புக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு இந்த 1 மார்க். ஓகேங்களா, நான் இந்த வருஷம் ஆக்சுவலாக 2025 மேக்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 1 மார்க் இருக்கும். அது எல்லாமே கம்புக்கிலேருந்து இருக்கும். சரி, நானும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் சரி கம்புக்கில் இருக்கிற இந்த எல்லா 1 மார்க்கையும் படிச்சிட்டேன். ஆனால் கவர்மெண்ட்டு தம்பி நீங்கள் எப்படியும் உஷாராயிடுவீங்கன்றது தெரியும், அதனால் உங்களுக்கு அந்த கொஷினே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு கொஷின் பண்ண தாங்க அந்த கம்புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டருக்கு 10 கொஷின்னா கூட 12 சாப்டருக்கு 120 கொஷின் புக் பேக்கை போக படித்தும் இந்த ஒரு கொஷின் தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி சம்திங் நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்து தான் ஆகணும் மார்க் ஸ்கோர் பண்ணுறப்போ. இது நான் படித்தேன் அண்ட் கரெக்டாக தான் எழுதிட்டேன். அண்டு இதை தாண்டி எது க்ரியேட்டட்னா எதுவும் இல்லை, அவ்வளோதான். மொத்தம் எத்தனை கொஷின் பார்த்துக்கலாமா? 1 5 க்ரியேட்டட் 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதில் ஓகே நான் மேக்ஸில் 5 க்ரியேட்டட் 1 மார்க் கேட்டாங்க இல்லையா, இதில் மீதி புக்கின் சைட்லேருந்து கேட்டது நான் எதுவும் தவறு செய்யலை. க்ரியேட்டடில் என்ன தவறு செஞ்சேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இந்த கொஷின் நான் கொஞ்சம் லாஜிக்கலாக கிராஃப் லைனில் மார்க் பண்ணால் எது க்ளோசஸ்ட்டாக இருக்குமோ அதை இமேஜின் பண்ணி பப்ளிக் எக்ஸாமில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். இது கரெக்டு. ஆனால் இது பாருங்கள், எனக்கு சரியான கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால இந்த கொஷினில் நான் தவறு பண்ணேன்னா tan inverse ஆஃப் 1/x எக்ஸோட வேல்யூ இங்கே இருக்கும், இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ ப்ளேஸ் பண்ணணும். ஆனால் அந்த வேல்யூ 0வோட லெஸ்ஸாக கண்டிஷன் பிரகாரம் லெஸ்ஸாக இருந்ததுன்னா என்ன வரணும்? நான் என்ன பண்ணிட்டேன்னா tan inverse சைனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அது உள்ள ஒரு நெகட்டிவ் வேல்யூ ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடும் சம்திங். ஸோ அந்த லாஜிக் பிரகாரம் சைனு டேனுன்றப்போ மைனஸு வராதுன்னு நான் நினச்சேன். சைனும் டேனும் சேம் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ணணும்னு நினச்சதுனால என்ன ஆச்சுன்னா இதுக்கு ஆன்சர் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போட்டேன். ஆனால் தப்பு, மைனஸ் பை ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கணும். அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி லாஜிக் யோசிச்சுக்கணும். சைன் பை காசு கீழே மைனஸு, அப்போ மைனஸ் மேலே வரணும், அதன் பிரகாரம் மைனஸ் பை ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு யோசிக்கணும். பட் நான் அதை யோசிக்கல. அண்ட் இது இமேஜ் ஆஃப் த பாயிண்ட் த ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர் இது 6.9 முன்னாடி ஃபார்முலா பேர் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ் நான் ஒன்று கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, அது என் மை மிஸ்டேக். ஆனால் இது ஒரு
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க் கொஷினாவது இருக்கும். 3 மார்க் அளவுக்கு நீங்கள் ஒரு ரஃப் பேஜில் டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை வர வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த வருஷம் இந்த சாப்டரை உஷாராக இல்லாமல் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி தான் சொல்கிறேன், இந்த வருஷம் அட்லீஸ்ட் இது பப்ளிக்கில் இந்த கான்செப்ட் இருக்கக்கூடிய பேஜ்லேருந்து வேறு சில கொஷின்ஸ் இந்த வருஷம் பப்ளிக்கில் ரிப்பீட் பண்ணலனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா சாப்டரோட புக் பேக் முன்னாடி சம்மரின்னு இருக்கும், எல்லா ஃபார்மாஸையும் லைனாக போட்டுருப்பாங்க. அது ஒரு லேன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆனால் கடைசி நேரத்தில் பார்க்காதீங்க, ஆஃப் இயர்லி லீவில் அந்த மாதிரி டைம்ஸில் பார்த்து வச்சுருங்க. அண்ட் இது பப்ளிக்கில் கேட்கலாம், ஸ்கூல் எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்காச்சும் பார்த்துக்கோங்க இப்போவே. அண்ட் இதெல்லாம் இது பண்ணல. அண்டு இதுக்கு ஆன்சர் 247 நான் போடுறது இது. ஸோ தப்பு. எத்தனை கொஸ்டின்? நானே 2 தப்பு பண்ணிட்டேன். 2 அடுத்து இது கரெக்டாக பண்ணிட்டேன், 0. இது கான்செப்ட் எனக்கு நல்லா தெரியும். 5th சாப்டர் இது. அண்ட் இதுக்கு என்ன ஆன்சர்னு டக்குனு ஞாபகம் வரல, டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். பட் இதுக்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் 1 மார்க் ஏரியா ஓவர். இப்போ 2 மார்க். 2 மார்க் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது புக் பேக் எக்ஸாம்பிள்ஸும் அவ்வளோவா பப்ளிக்கில் கேட்டதே இல்லைன்னு நினைக்கிறேன். இதை கேட்டுருக்கான், ஓகே, நீ இதை அட்டன் பண்ணிடலாம். இதுவும் புக் பேக், ஸோ இதையும் கேட்டதே இல்லை. அண்ட் இதை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் 2. அண்ட் இந்த வருஷம் நிறைய எங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி இது கேட்டான். ஸோ ஆனால் நான் இதை இப்போதைக்கு பப்ளிக்கில் அட்டன் பண்ணல, ஏன்னா எனக்கு திடீர்னு ஸ்ட்ரக் ஆச்சுன்றதுனால விட்டுட்டேன். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டேன். இதையும் நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் புக் பேக் தான். அண்ட் இதே மாதிரி மாடல் ஒரு வருஷம் பப்ளிக்கில் கேட்டது தான். அதோட எக்ஸாம்பிளாக எக்ஸசைஸ் ஆன்சரில் 2 இருக்கும். அண்டு இதுவும் புக் பேக் கொஷின் 5.1. இதையும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது புக் பேக் கொஷின் எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி கேட்க வாய்ப்பு உள்ள ரிவிஷன்ஸ்லாம் அச்சு தள்ளுவாங்க இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ இதை நான் பார்த்துருந்தேன். ஸோ இதை கேட்டாங்க. இது 7th சாப்டர் டிஃப்ரென்ஷியல் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின், 7th சாப்டர் 2nd வால்யூம். அண்ட் இந்த வருஷம் 2 மார்க்கில் கிரியேட்டட்னா கம்பல்சரி இல்லை, சாய்ஸ்லேயே உங்களுக்கு இது ஒரு கிரியேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ இது நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அட்டன் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் இதை தான் அட்டன் பண்ண பார்க்கணுமே தவிர, இது நான் புக்கில் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா? மேக்ஸில் எந்த வருஷமும் 2 மார்க்கில் கம்பல்சரியாக போக கிரியேட்டட் கேட்டதே இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போலவே நடுவுலையும் ஒரு சாய்ஸ் கிரியேட்டட் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் இது அட்டன் பண்ணலாம் 2, 3, 4, 5, 6. ஆனால் நீங்கள் 7 கொஷின் தான் அட்டன் பண்ணுவோம். ஆன்சர் எனி 7. அதில் 30வது கொஷின் கம்பல்சரி. ஆன்சர் எனி 7 30வது கொஷின் கம்பல்சரி. ஆனால் இந்த ஒரு பேஜ்லேயே 1, 2, 3, 4, 5, 6 6 கொஷின். அந்த 9th சாப்டர் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின் தான். இது ஃபார்முலா வச்சும் போகலாம், இல்லை ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் மெத்தட் வச்சு அப்படியே டேரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கூட பண்ணலாம். மார்க் கொடுத்துருவாங்க, இது ஈஸி. அண்ட் 7th கொஷின் தெரியும். இது 10.1 ஈஸியஸ்ட் கொஷின். இது 1 மார்க்கில் இதில் கிரியேட்டட் கேட்கலாம் இந்த வருஷம். 10.1 ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அண்ட் ஒரு செப்டம்பருக்கு மேலே இந்த கொஷின்ஸை கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ண அளவு ஸ்ட்ராங் ஆகுங்க. ஏன்னா இதில் கிரியேட்டட் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ இதெல்லாம் அப்படியே இந்த சாப்டரோட 1 மார்க்கை அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது புக் பேக் தான். அண்ட் இந்த வருஷம் இதை பாருங்கள், இவர் தான் தலைவர் மெயின். இந்த கொஷினு கம்பல்சரி. இதுதான் 11th சாப்டரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த சாப்டரோட பேர். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் சாப்டரில் என்ன இந்த கொஷின் ஏன் ரொம்ப டஃப்பு, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்னா, இந்த மேக்ஸ் பேப்பர் ஏன் நான் டஃப்பு, ஏன்டா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி ஏன் என்னோடய ரியாக்ஷன் இருக்குன்னா, எப்பவுமே கம்பல்சரி 2025 கூட எடுத்து பாருங்களேன். அதில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின் புக் பேக்கில் அதுக்கு சம்மந்தமான ஒரு கொஷின் உங்களுக்கு 12.1 இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே 2025 மேக்ஸ் கம்பல்சரியாக தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 2 மார்க்கோ 3 மார்க்கோ தரலாம். அந்த கம்பல்சரி இன்டெகிரேஷன் இருக்கும், அது ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சால் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த 9.3 9.2 அந்த மாதிரி எக்ஸசைஸில் யூஸ் ஆகும். ஆனால் இது என்னன்னா 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனு, வேரியன்ஸ் ஆஃப் 2x+3. இதோட ஃபார்முலா வேர் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். வேர் ஆஃப் ax+b, அதான் ஜென்ரல் ஃபார்ம். 2 இருக்கிறதுல ஏ இருக்கும், இந்த இடத்துல பி இருக்கும், அதோட ஜென்ரல் ஃபார்ம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கான்ஸ்டண்ட்டை வெளியே போட்டுட்டு வேர் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றி ஆன்சர் கொண்டு வரணுமா. இது தெரியும், அதான் உங்களுக்கு நல்லாவே தெரியுது ப்ரோ. ஆன்சர் பண்ணியிருக்கலாமே நீங்கள் பப்ளிக். இல்லைன்னா அது பப்ளிக் முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா,
இந்த வேர் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஏ வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சம்மு கூட புக்கில் கிடையாது, எந்த எக்ஸசைஸ்லையும் கிடையாது. இதை இந்த ஜென்ரல் ஃபார்முலா இந்த ப்ரூஃப் வச்சு ஓகேங்களா. ஆனால் இதை வச்சு ப்ரூஃப் இருக்குது புக்கில். இது இந்த மாதிரி கொஷின் இருந்தால் எப்படி அட்டன் பண்ணணும் ப்ரூஃப் இருக்குது. ஐ மீன் ஆனால் நான் 1 மார்க் கூட 11th சாப்டர் சால்வ் பண்ணியிருக்கேன், எல்லா சாப்டரும் 1 மார்க்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் இது 1 மார்க்கில் கூட யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இந்த கொஷினை வந்து கம்பல்சரியாக கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் நீங்களே யோசிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கொஷின் திடீர்னு உங்களோட பப்ளிக்கில் வந்துச்சுன்னா ப்ரூஃபாக மட்டும் இருக்குது, ஆனால் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சம் கூட எக்ஸாம்பிள்லையோ எக்ஸசைஸ்லையோ இல்லைன்னா உங்களுக்கு நான் வந்து இது மாதிரி கேட்கவே கூடாதுன்னு சொல்ல. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று கேட்குறப்போ நமக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்கும். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வருஷம் 2027 இதை வச்சு கம்பல்சரியில் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இங்கே கேட்கலனாலும் இங்கே கேட்கலாம், இன்டர்மீடியட்டில் இல்லை 1 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உஷாராக இருங்க. எல்லாம் புக்கில் இருக்கக்கூடிய தியரம் ப்ரூஃப் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வால்யூம்னா செப்டம்பருக்குள்ளே அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா தியரம் ப்ரூஃபையும் ஒரு வாட்டி நோட்ஸ் மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் செகண்ட் வால்யூமாக ஹாஃப் இயர்லிக்குள்ளே முடிச்சுடுங்க. எல்லா தியரமும் ப்ரூஃபும் நீங்கள் ஒரு கிளாட்டி கிளான்ஸ் பார்த்துருக்க மாதிரி உங்கள் அஷ்யூர் பண்ணிக்கோங்க. பார்க்காம இருக்காதீங்க. நாங்கள் இதெல்லாம் செஞ்ச தவறு இந்த வருஷம் பப்ளிக்கில் தவறுன்னு இல்லை, இதெல்லாம் நம்ம வந்து உணரலை, இந்த மாதிரிலாம் கேட்பான் நான், அதுதான் மெயின். ஸோ அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இது புக் பேக்கு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இல்லைனாலும் இதெல்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் சாப்டர் இதுவும், இது 3rd சாப்டர் அட்டன் பண்ணலாம், 4th சாப்டர் அட்டன் பண்ணிடலாம். இது 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது 7th சாப்டர் லீஸ்ட்டாக ஸ்கூல் எக்ஸாம்ஸில் எப்போ கேட்பான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், இதுவும் அட்டன் பண்ணிடலாம். புக் பேக் தான். இது 8th சாப்டர், இது நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இது 9th சாப்டர், இது கிரியேட்டடு. பார்த்தீங்களா, 2 மார்க்கில் ஒரு கிரியேட்டட் இன்டர்மீடியட்டில் கேட்ட மாதிரி 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண அவசியம் இல்லை, இதுலேயே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஸோ கிரியேட்டடுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா கம்பல்சரியாக மட்டும் தான் பார்க்கணும். இதெல்லாம் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் இது 11th சாப்டர் கடைசி எக்ஸசைஸ் 11th. அண்ட் இது 12th சாப்டர். இது எக்ஸாம்பிள் நினைக்கிறேன், ஈஸி தான், இது அட்டன் பண்ணிடலாம். அண்ட் இது 3 மார்க் கிரியேட்டட் கொஷினை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே போட சொல்ல மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து புக்கில் இதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில சம்ஸ் இருக்குது. அந்த ஐடியாலஜி கரெக்டாக இருந்தாலே போதும், இந்த கொஷின் அட்டன் பண்ணிடலாம். இது செகண்ட் சாப்டர் ரிலேட்டடான கொஷின். இது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸில் இது -1 நினைக்கிறேன், -1 தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வெறும் ஃபைன் இன்வெர்ஸ் கேட்டாங்க, அடிட்டிவ் இன்வெர்ஸாக மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸாக கேட்கலன்னு ஒரு பிரச்சனை போச்சு. பட் அதெல்லாம் கணக்கில். ஆக்சுவலி இன்வெர்ஸ்னால நீங்கள் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் தான் பண்ணி போகணும், ஏன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ பண்ணிங்கன்னா -1 நினைக்கிறேன், அதான் எனக்கு ஞாபகம். ஆனால் இதெல்லாம் நான் செக் பண்ணல. 3 மார்க் கம்பல்சரி. எனக்கு மார்க்கு 50 போனது இதில் தான். இதை ஸ்கொயர் பண்ணால் 1/2 மார்க் தராங்களா 1 மார்க் தராங்களான்னு அந்த ஆன்சர் கீழே கூட போடல. ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருக்கேன் பா. அண்டு 5 மார்க்கில் இந்த கொஷின் புக்கில் இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கல. ஃபஸ்ட் சாப்டருக்கான கொஷின் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் ஈஸி மெத்தட் தான். அண்ட் பப்ளிக் எக்ஸாமில் நான் 93 தான் ஸ்கோர் பண்ணேன். அந்த 93 ஸ்கோர் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த 5 மார்க் தான். நான் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு இது தெரியும், இது சின்னது தான். அப்போது எது சின்னதோ அதை போட்டுட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி எக்ஸாமாக பண்ணிடுவேன். ஏன்னா இதாண்டா உனக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ்னு. ஆனால் நானாக பண்ணேன், சரி எதுக்கு வம்பு, ஏதோ ஒரு ஸ்டெப்பு இடிக்குதுன்ற மாதிரியே ஏதோ இந்த கொஷினில் எனக்கு என்ன தெரியல, பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஷின் ராங் மாதிரியே தோணுச்சு, ஏதோ தவறாகுது இடிக்கும்னு. ஆனால் அதாவது அது போட்டால் ஆன்சர் வராதோன்ற மாதிரியே தோணுச்சு. அதனால் இதை அட்டன் பண்ணேன். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் பண்ணுறப்போ அட்ஜாயின்ட்லாம் கண்டுபிடிக்கணும். அதை ஒழுங்காக பண்ணலைன்னா உங்களுக்கு எங்கே மிஸ்டேக் ஆச்சுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆச்சு. ஒரு 2 பேஜுக்கு போட்டு அதனால் எவ்வளோ நிமிஷம் வேஸ்ட்டு, 5 நிமிஷம் வேஸ்ட்டு. அதனால் போட்டு அடிச்சுட்டு அப்புறம் இதை போட்டேன். அதனால் எனக்கு கடைசியில் என்ன ஆச்சுன்னா சம் 5 மார்க்ஸ், இந்த 5 மார்க்கு, இந்த 5 மார்க்கு, இந்த 5 மார்க்லாம் செக் பண்ணவே டைம் கிடைக்கல. இதுக்கு டைம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பொறுமையாக போட்டிருப்பேன். இல்லை அதுக்கு செக் பண்ணவே டைம் இருந்திருக்கும். பண்ணியிருந்தால் அதிலெல்லாம் மார்க் லூஸ் ஆகாத அவாய்டாக இருக்கும். இதில் ஒரு மார்க் லூஸ் ஆகாத அவாய்டாக இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்கிற அந்த பேரபோலா கொஷின் ஒரு 2 மார்க் லூஸ் ஆகாத அவாய்டாக இருக்கும். அப்போது 93 + 3 96 மார்க்ஸ் எனக்கு வந்திருக்கும் பப்ளிக்கில். பட் வாட் டு டூ, எனக்கு செக் பண்ண டைம் இல்லாததுனால இதில் 1 மார்க் போயிடுச்சு. சால்வ் தி ஈக்குவேஷன். இது புக் பேக்கா இல்லை கிரியேட்டடாக தெரியல. கிரியேட்டட் கொஷின் இதில் போச்சு. அண்டு இதில் புக் பேக் கொஷின் தான் அது போச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியலாக இந்த வருஷம் பப்ளிக் எப்படி அணுகணும்
ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அப்போ தான் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? அடிச்சுட்டு இதை போட்டேன், நான் இது கரெக்டாக போட்டேன். அண்ட் 42ல் இதில் நீங்கள் இந்த ட்ரூத் டேபிள் கொஷின் 12th சாப்டர் இது ஈஸியாக தான் இருக்கும். ட்ரூத் டேபிள் 11th படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒழுங்காக படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸி தான். ட்ரூ ஃபால்ஸாக தான் உங்களுக்கு வேறு எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருப்பாங்க. 1 0ன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எழுதி இருக்கணும், இங்கே டிவிஎஃப்னு போடுவோம். ஓகேங்களா? பிக்யூஆர்ன்றது ஒன்றும் இல்லை, அந்த டேர்மு அது நீங்கள் வந்து இப்போ இதில் 3 டேர்ம்ஸாக பிக்யூஆர்னா 8 வேல்யூஸ் எடுக்கணும், கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கிறப்போ பாருங்கள், இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகி வேணாம் நான் சொல்கிறேன். ஆனால் நான் இந்த 42ல் ஏபியில் எது அட்டன் பண்ணேன்னா இது இன்டகிரேஷன் 9.3 இது ஈஸியஸ்ட் கொஷின். ஸோ இதை அட்டன் பண்ணியிருந்தேன், இது ஒன்றும் பிரச்சனை இல்லானது. அப்புறம் இந்த 43rd கொஷினில் இந்த ஸ்கெட்ச் தி கர்வ் இது y will log 1 + x வந்து 7th சாப்டர் நினைக்கிறேன். ஆமாம் 7.7ம் 7.9. ஆக்சுவலி அது அதிகமாக கேட்க மாட்டாங்கன்னு எங்கள் சார் சொன்னார். பட் அது ஆமாம், இது கேட்டாலுமே உங்களுக்கு சாய்ஸ் ஈஸியாக தானே இருக்குது. அப்போ நீங்கள் இதை தானே அட்டன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சாய்ஸ் அட்டன் பண்ணவே முடியாதுன்றப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணணும், ஏன்டா சார் என்ன சார் இப்படி இது கேட்டாங்களேன்னு. பட் இது கேட்டாங்க. இது வந்து 3rd சாப்டர் சால்வ் ஈக்குவேஷன். இது நீங்கள் படிக்கிறப்போ இங்கே நீங்கள் முடிச்சுருக்கணும் சம்மர் லீவில். இந்த 3rd சாப்டரை முடியலனாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சுடுங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர். பட் அந்த சாப்டரில் இதில் டைம் வேஸ்ட் பண்ணதுனால நான் அவசரமாக இந்த சம் போட்டேன். ஓகேங்களா? இந்த சம்மு வேகமாக போட்டேன். இந்த சம்மு வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை கரெக்டாக பண்ணனா தான் உங்களுக்கு சம்ம அடிக்காமல் போட முடியும். இதில் வேஸ்ட் பண்ண டைமை இதுலேயும் என்னால் எடுக்க முடியல. ஸோ பொறுமையாக போட்டு இதில் போட்ட டைம் இதில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போட்டு என்ன ஆச்சுன்னா 2 வேல்யூ இமேஜினரியாக வந்துச்சு. மொத்தம் 4 வேல்யூ வரும். 2 வேல்யூ நார்மலாக வந்துச்சு. எல்லாம் எனக்கு பார்க்க நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு சம்ஸுக்கு போட ஆரம்பித்தேன். அண்டு ஆனால் வீட்டுக்கு வந்து ஆன்சரை செக் பண்ணால் தான் தெரியுது. புக்கில் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் தான் நினைக்கிறேன் இந்த சம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சம் தான் நினைக்கிறேன். எக்ஸாம்பிளாக கிரியேட்டடான்னு தெரில, நீங்கள் கொஞ்சம் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் புக்கில் எடுத்து பாருங்கள் இந்த சம்மு 3rd சாப்டரில் இருக்கான்னு. ஆக்சுவலாக இந்த சம்முக்கு 4மே இமேஜினரியாக வரும். நான் 2 தான் போட்டேன், அதனால் எனக்கு 1 மார்க் வரும். அண்ட் இந்த கொஷினில் இது 2த்தில் எது ஈஸின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிறது கிரியேட்டடு. ஆமாம் 44ல் ஏ வந்து கிரியேட்டடு, 44B வந்து 10th சாப்டரில் முக்கியமான 5 மார்க் எக்ஸசைஸ் 10.8. இதுலேருந்து ஒரு 5 மார்க் எப்போவுமே வந்துடும். ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ண தேவையில்ல. மேபி அடுத்த வருஷம் உங்கள் பப்ளிக்கில், அதாவது 2027 பப்ளிக்கில் இந்த 10.8ல் கிரியேட்டர் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்மில் இருக்கக்கூடிய கொஷின் தான். ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளி இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இதில் 10.8ல். ஸோ இதில் கிரியேட்டட் உங்களுக்கு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம் சார்ந்து இந்த சம் மொத்த சம்மையும் எக்ஸாம்பிள் பார்க்காம போட முடியுதான் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது சம் கிரியேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆனால் நல்ல கொஷின் இது அட்டன் பண்ணது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் 45ல் பியும் புக் பேக் தான், ஏவும் புக் பேக் தான். நீங்கள் பி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கனாலும் அட்டன் பண்ணலாம். ஏ ரொம்ப ஈஸி, ஸ்லோலனஸ்க்கான சம். ஸ்லோலனஸ் 6th சாப்டர் வரீங்கன்னா இந்த சம் இது மாதிரி ஒரு 4 சம் இருக்கும். சைனு அப்புறம் மைனஸில் இருக்கும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவில். ஸோ நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க. அண்ட் 46ல் ஏ வந்து 11th சாப்டருக்கான கொஷின். இது ஈஸியான கொஷின் தான். கொஞ்சம் 2 மினிட்ஸ் யோசிச்சுருந்தா இதை போடலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா இது மார்க் அலாட்மெண்ட் எப்படி, இதுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க், இது 1 மார்க் அந்த மாதிரி இருக்கலாம். சாரி வெயிட் பண்ணுங்கள். இது 4த்துக்கு 4 மார்க் இருக்கும். இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1 மார்க் அலாட்மெண்ட்டு. இது 2 3 4 5 அப்படி இருக்கும். என்ன பிரச்சனைனா இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அப்படியே 1 மார்க் அப்படியே யோசிக்காமல் போயிடும். கீ ஆன்சர் பிரகாரம் இப்படி 17/30 இதா இங்கே இல்லையே அடி அப்படின்னு போயிடும். ஸோ அதை அந்த மைண்ட் செட்டில் யோசிச்சு ஆள் நான் இந்த சம்மை எப்படி போட்டுருக்கணும். ஆனால் 5.5 இதுவும் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் எல்லாருக்கான சம்மு ரொம்ப ஈஸியான, அதுவும் எலிப்ஸு ஐப்படம் கிடையாது. வேறு படம் 12th முடிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸின்னு. ஆனால் எனக்கு பப்ளிக் எக்ஸாமில் இந்த சம்மெல்லாம் போடுற பதட்டத்தில் ஏன்னா எனக்கு லாஸ்ட் ½ hour தான் இருக்குது. நீங்களே யோசிங்க, லாஸ்ட் ½ hour இருக்கிறப்போ போட்டு செக் பண்ணணும். நான் அடிஷ்னல் வேறு வாங்கியிருந்தேன், கட்டணும், எவ்வளோ ப்ரெஷரு. ஐடியாவே வரல எனக்கு சம் இப்படி போடணும்னு. போட்டால் அப்படியே தப்பாக வருது, பாதியில் நிற்கிது. ஆக்சுவலாக இந்த சம்மை அபவ் த கிராஃபில் டயக்ராம் வரைகிறப்போ வித் வெர்டெக்ஸ் இருக்கக்கூடிய பேரபோலா ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வித் வெர்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலா நீங்கள் அது படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு புரியும். வித் வெர்டெக்ஸ் இருக்கக்கூடிய பேரபோலா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கணும், பேரபோலா டவுன்வர்டில். ஆனால் நானாக பண்ணியிருந்தேன்னா நான் யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து இது ஆர்ஜின்கான ஃபார்முலா, பேரபோலா டவுன்வர்டு அட் தி ஆர்ஜின்கான ஃபார்முலா. ஸோ ஆர்ஜினுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ
அந்த வேல்யூ எக்ஸாக்டாக வராது, என்ன ஹைட்டு அந்த ஆர்ச் வருதுன்றது. ஆனால் ஆர்ஜினுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி இல்லை, அது கிராஃபுக்கு பிலோ போகிறப்போ யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கழிக்கணும் ஆன்சரை. அதெல்லாம் அது அந்த எக்ஸசைஸ் போகிறப்போ நான் தான் சொல்ல வரன்றது புரியும். இது அதில் அந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு அண்ட் இன்டர்மீடியட் ஸ்டெப்புக்கு 1 மார்க் போயிடுச்சு. ஆனால் ஆன்சர் கரெக்டு. ஃபார்முலாவுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க, இன்டர்மீடியட் ஸ்டெப்பில் 1 மார்க் குறைப்பாங்க, அண்ட் டயக்ராம் மிஸ் மேட்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு 1 மார்க் குறைப்பாங்க. ஏன்னா இதுக்கு இப்படி மேலே இருக்கிறதுக்கு போட்டு நீ கீழே இருக்கிறதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், செக் பண்ணி மாட்டிக்கினேன். இன்னும் ஸ்கேன் காப்பி வந்தால் என் சேனல் அப்லோட் பண்ணுவேன், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவே நமக்கு இப்போது லென்த்தாக போயின்ட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் ஃபிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கவர் பண்ணுறேன். தமிழ் இங்கிலீஷ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பப்ளிக் இந்த வருஷம் பப்ளிக் எப்படி அட்டன் பண்ணணும்னு. அண்ட் 47th கொஷின். 47th கொஷின் வந்து இதுவும் புக் பேக் தான், இதுவும் புக் பேக் தான். ஸோ இதெல்லாம் ரெண்டுமே ஸ்லோலனஸ்க்கான எக்ஸசைஸ் தான், யார் வேணால் அட்டன் பண்ணலாம். அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் வந்து எல்லா சமமும் தரவாக இருக்கணும், ஸ்லோலனஸும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, டாப்பராக இருந்தாலும் சரி. ஸோ வித் ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் தரவா இருந்தீங்கன்னா இதை போட்டுடலாம். அண்ட் நான் இந்த வருஷம் மெயினாக சொல்லணும்னு இருந்தது, உங்களுக்கு 5 மார்க்கில் இத்தனை வருஷம் 2025 வரைக்கும் ஒரு 5 மார்க் ரேட்டட் கேட்டிருந்தான். அண்ட் பட் இந்த இயர்லேருந்து 2 5 மார்க் 3 நினைக்கிறேன் இருக்கா. ஆனால் 3 5 மார்க் கேட்டிருக்கான். பட் 3ஆவதுக்கு அந்த நெசசிட்டி இல்லை. பட் நெசசிட்டி இருக்கிற மாதிரி கிரியேட்டட் கொஷின் ஒன்று கேட்குறான்னா நெசசிட்டி, அதாவது அதை தான் அட்டன் பண்ணி ஆகணும்னா உங்களுக்கு 2 5 மார்க் கிரியேட்டட் இந்த 2026லேருந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கான். 5 மார்க் 2 கிரியேட்டட் கொஷின். ஸோ 5 மார்க்கில் நீங்கள் அட்டன் பண்ணணுன்னா ஸ்லோலனஸ் வந்தீங்கன்னா உங்களால் 5 தான் அட்டன் பண்ண முடியும், நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா. ஸோ நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் 7 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா 2 கிரியேட்டட் கேட்குறான். அதே மாதிரி கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் இதுதான் கேட்பானு இல்லை, ப்ரூஃப் எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த கொஷின் நல்ல ஒரு உதாரணமாக இருந்திருக்கும் உங்களுக்கு, எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. ஸோ நீங்கள் அதை பண்ணுங்கள். அண்ட் 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 4 1 மார்க் கிரியேட்டட், 5 1 மார்க் கிரியேட்டட், 5 1 மார்க் கிரியேட்டட். அதில் 5மே கஷ்டமானு கேட்டிங்கன்னா 5மே கஷ்டம் இல்லை. கொஞ்சம் அந்த கான்செப்ட் நாலேஜ் அது எல்லாத்தையும் பொறுமையாக எக்ஸாம் ஆகல கரெக்டான டைம் யூஸ் பண்ணி திங்க் பண்ணிங்கன்னா 4 1 மார்க் அட்டன் பண்ணிடலாம். என்ன ப்ரோ 4 தான் சொல்கிறீங்க, அப்போ 1, அந்த 1 எப்போவுமே யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே தான் 99 எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் 100 எடுக்க பொட்டன்ஷியல் உள்ளவங்க தான். அந்த 1 மார்க் அங்கே தான் கோட்டை விடுறாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் லக்கு 100% இருந்துக்கணும். லக்கு அண்ட் கான்செப்ட் தரவா இருந்தீங்கன்னா அந்த ஒரு 1 மார்க் அட்டன் பண்ணலாம். பட் கான்செப்டோட லக்கு தான் அந்த ஒரு 1 மார்க்கு ரொம்ப ரோல் ப்ளே பண்ணும். மற்றபடி நீங்கள் 99 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். நான் சொன்ன விஷயத்த என்னுடைய இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் அனுபவங்களை உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 மார்க்கில் ஒரு கிரியேட்டட் கேட்குறான். ஸோ ஆனால் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான், அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கம்பல்சரிக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. இது புக்கு கான்செப்ட் யாரும் பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறான். ஸோ தியரம் ப்ரூஃப்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.